அண்மை செய்தி. வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 2.59 கோடி இழப்பீடு தொகையை உடனடியாக விடுவிக்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய பாக்கி தொகை 2,59,00,000 ரூபாயை உடனடியாக விடுவிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தமிழ்நாடு கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராம பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதும், அங்குள்ள ஆண்களை சித்திரவதை செய்ததும் மனித உரிமை மீறல் ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட 38 பேருக்கு 1,20,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கிய நிலையில் பாக்கி தொகை 3,79,50,000 ரூபாய் வழங்க தேசிய மனித உரிமை ஆணையம் மீண்டும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் 2வது தவணையாக 1,20,50,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வசதிகளுக்கும் அவர்களுடைய அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 8 கோடி ரூபாய் அரசு செலவு செய்திருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அரசு தரப்பில் கூறப்பட்ட இந்த கூற்றை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இழப்பீட்டு தொகை வழங்கினாலும் உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை, உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக இழப்பீடு வழங்க மறுப்பதை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்தனர். மேலும் பாக்கி இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து ஓராண்டு ஆகியும் அதனை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என தெரிவித்த நீதிபதிகள் இந்த செயல் அதிருப்தி தெரிவிப்பதாகவும் கருத்து தெரிவித்தனர். இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் 5 கோடி ரூபாயில் ஏற்கனவே வழங்கப்பட்ட 2,41,00,000 ரூபாய் போக மீதமுள்ள 2,59,00,000 ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்க தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டனர். மேலும் பாக்கி இழப்பீட்டு தொகையை வழங்கியது குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2,59,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்குவதை எதிர்த்து தாக்கல் செய்த இந்த வழக்கிற்காக தமிழக அரசு மீது அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தொழில்துறையினர் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரலாமே தவிர பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இழப்பீடு வழங்குவதற்கு பதிலாக வழக்கு தொடரலாமா என கேள்வி எழுப்பினர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை என்பது மக்களினுடைய வரிப்பணம் தான் எனவும் அது அரசு பணம் அல்ல எனவும் மக்களின் பணத்திற்கு அரசு அறங்காவலர் மட்டும்தான் என நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.